குருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 19ஆம் நாள், கிழமை, புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்தபடி நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். தொழிற்சாலை அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதை தள்ளிப்படவும் சகோதர நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். ரிஷபம். எதிர்ப்புகளையும் மீறி உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செயல்படுத்துவீர்கள். வெற்றிகள் குவியும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலைகளில் சில மாற்றங்களை செய்தாலும் அது உங்களுக்கு எதிர்ப்புகளின் பிரச்சனைகளை தரும். ஆகவே இன்று புதிய முயற்சிகளை கைவிடவும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. அரசு இனங்களில் திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தருவதால் அதை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மிதுனம். வியாபார வணிகம் நல்ல வளர்ச்சியை பெறும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் தனவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் தவிர்க்கவும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை செய்து உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி உங்கள் வெற்றி காண்பீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கிடப்பதாலும் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தெளிவான திட்டங்கள் மூலமும் திறமைகள் மூலமும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் குவியும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு இனங்களில் விரும்பிய பலனை எதிர்பார்க்கலாம். சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அனுபவஸ்தர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு செல்வாக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சிறு சலப்புகள் வந்து சேரும். உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள், பெண் உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அதிகாரத்தை காண்பிக்காமல் அவர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியடை செய்யுங்கள். வளர்ச்சி நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அபரிதமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்.
சிம்மம், முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற விஷயத்தில் தலையிடுவது நல்லது. தேவையற்ற விஷயத்தில் தலைமை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. ஆகவே இன்று தேவையற்ற விஷயங்களில் எதையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய வெற்றியாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இருந்தாலும் சில எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் புறந்தள்ளி நீங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களை திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறும். சகோதர நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு வில்லி மாதிரி தோன்றியாலும் வில்லன் மாதிரி தோன்றியாலும் அவருடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் என்னவோ உங்களை ஆதரிப்பது தான், அனுசரணையாக இருப்பது தான். அதை புரிந்து கொண்டு நீங்களும் அனுசரணையாக இருந்தால் வாழ்க்கை இன்னும் இனிதாக அமையும். கன்னி, உங்கள் சொல்லில் அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும். உங்கள் பெண்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம், பணவரவு, தனவரவு எல்லாம் நன்றாக இருக்கிறது. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். திறமைகளை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடங்கள் ஏற்பட்டு பின் நிறைவேறும். குழந்தையின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கிறது. அதிர்ஷ்டகரமாக பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசாங்க முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி ஏற்படும். நண்பர்கள் சகோதரருடன் பகைமை ஏற்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெண்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். குடும்பத்தில் அதிகாரம், கண்டிப்பு போன்றவற்றை குறித்து அனுசரணையாக பழகினால், சகஜமாக பழகினால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். பணி அழுத்தம் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு, லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறுவதற்கு சிரமங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு மனமறிந்து நடப்பதால், உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மனமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களால் சில காலவிரயங்கள், பணவிரயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூடும். அதற்கு நீங்கள் உரிய கிரெடிட்டை எடுத்துக்கொள்ளலாம். குறுகிய தூர பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரும், அவர்களையும் தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களாலும் மூத்த பெண்களாலும் உங்களுக்கு சில காலவரையங்கள், பலவரையங்கள் ஏற்படும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் என்று ஒத்திப்படுவது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை எடுத்துக்கூடிய ஆளாக இருந்தாலும் சமூகத்தில் உங்களை அந்தஸ்துக்கு உயர்த்தி செல்வதில் அவர்களுடைய பணி முக்கிய பணியாக இருக்கும். ஆகவே அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு, இன்று எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் எல்லாம் வந்தாலும் உங்கள் திட்டங்களாலும் திறமைகளாலும் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டத்தால் வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்கள், மூத்த பெண்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம், வெற்றிகள் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் என்பதால் தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரர்களால் காலவரையும் பணவரையும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுக. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை எடுத்து விட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. கும்பம், தேவையற்ற முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது.
சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து கூடும். பணப்புழக்கம் தனவரவு பணவரவு நன்றாக இருப்பதால் சமூகத்தின் அந்தஸ்து கூடும். வம்பு வழக்குகளை இன்று தவிர்ப்பது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பெண்கள், பெண் ஊழியர்கள், பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசாங்கம் எதிர்பார்த்த நன்மைகளை பெறலாம். நண்பர்கள் சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய பணபலம் உங்களுக்கு ஒரு பலத்தை தருவதால் இன்று உங்களுக்கு இனிய நாள். கும்பம். உங்களுடைய பேச்சிற்கு தொழிலில் செய்யும் இடத்தில் மதிப்பு உண்டாகும். உங்களுடைய பணி அழுத்தங்களை பணபலத்தால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்து லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் சார்ந்த வழக்குகளை இன்று ஒத்திப்போடுவது நல்லது. விமர்சனங்களை பெண் ஊழியர்கள் மூலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சிறிது பிணக்கு ஏற்பட்டாலும் தற்காலிக பிரிவு வழிவகுக்கும் என்பதால் அவற்றை தவிர்த்து அவரோட அனுசரணையாக இருப்பது நல்லது. மீனம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பணப்புழக்கம் பலம் எல்லாம் அதிகரித்து உங்களை காப்பாற்றும். பணபலம் தனவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களால் சில பிரச்சனைகள் வரும்போதால் கவனம் கண்கணியும் தேவை. அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் உங்களுடைய செல்வாக்கு கொடியேற்றி பறக்கும். நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பணப்புழக்கம் பணவரவு தனவரவு நன்றாக இருந்து உங்களை ஒரு பலமான ஆளாக செல்வாக்கோடு நிறுத்தி வைக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். சமூகத்தில் அந்தஸ்தை கூட்டும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பொழுது தான் இதுபோன்ற வீடியோக்கள் நீங்கள் தேடாமலேயே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் காணொளியாகவோ அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவோ வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொண்டு அதை செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். எங்கும் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். திருத்தடு பழம்